சாம்னா ஸ்டூடெண்ட் அகாடமிக் மென்டார். ஸ்டூடெண்ட்ஸ், டீச்சர்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் கூட வந்துட்டு ஸோ அந்த ஒரு இண்டிவிஜுவலுக்குமே என்னென்ன பிரச்சனை இருக்கும். பேரண்ட்ஸ் கூட இங்கே இருக்க மாட்டாங்க. டீச்சர்ஸ் வந்துட்டு டீச் பண்ணிட்டு போகிறது தான் வந்துட்டு இதுவாக இருக்கும். அதை தாண்டி அவங்க எப்போ எங்களை அப்ரோச் பண்ணாலும் நாங்கள் அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணுவோம். பேரண்ட்ஸ் கூட நிறைய பேரண்ட்ஸ் கூட கனெக்டில் இருக்காங்க. அவங்க நல்லா தெரியும், நல்லா ஃபெமிலியர் ஆகிட்டாங்க. ரொம்ப நல்லா பேசுவாங்க. ஃபோன் பண்ணனா எப்படிமா இருக்கீங்க, எப்படி இருக்கீங்க, குட் மார்னிங், சாப்பிட்டீங்களா. ஒரு ரியல் மென்டார்னா ஸ்ட்ரிக்டாக தான் இருப்பாங்க. எங்கே ஸ்ட்ரிக்டாக இருக்கணுமோ அங்கே ஸ்ட்ரிக்டாக இருந்துட்டு ஃபேவரட் பேட்ச். நான் வந்து வேறு ஏதோ ஃப்ளோரில் கூட இருப்பேன், எங்கேயாச்சும் இருப்போம். அவங்க இந்த பிரேக்கு என்ன இருந்தாலும் எங்கேனாச்சும் தேடி வந்து ஃபேவரட்லாம் கிடையாது. ஸ்டூடெண்ட் அகாடமிக் மென்டார். பேர் சுதர்ஷினி. நவீனா. சாம்னா ஸ்டூடெண்ட் அகாடமிக் மென்டார். ஸ்டூடெண்ட்ஸ், டீச்சர்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் கூட வந்துட்டு ஒரு கனெக்ட் க்ரியேட் பண்ணுறது இந்த ஸ்டூடெண்ட் அகாடமிக் மென்டரோடைய ஒர்க். ஸோ அதை தாண்டி அவங்க அந்த கனெக்ட் என்ன பண்ணுவாங்க, எப்படி அவங்க கனெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு என்னென்னலாம் கனெக்ட் பண்ணுவீங்க, எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, இப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து செவரல் ரீசன்ஸ், இங்கே வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, 1000 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ 1000 ஸ்டூடெண்ட்ஸுமே ஒரு இண்டிவிஜுவல் இருக்கும். ஸோ அந்த ஒரு இண்டிவிஜுவலுக்குமே என்னென்ன பிரச்சனை இருக்கும், அதை நம்ம எப்படி அவங்கள குழந்தைங்க தானே. ஸோ அவங்களால வந்து பேரண்ட்ஸ் கூட இங்கே இருக்க மாட்டாங்க. டீச்சர்ஸ் வந்துட்டு டீச் பண்ணிவிட்டு போகிறது தான் வந்துட்டு இதுவாக இருக்கும். அதை தாண்டி அவங்களுக்கு எவ்வளோ நம்ம வந்து ஒரு கைடன்ஸாக நம்ம என்னென்னா கைட் பண்ணுவோம். ஆஸ் ஒரு ஃப்ரெண்ட்லி டீச்சர் மாதிரி நாங்கள் இப்போது ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க கிளாஸில் இருக்க டீச்சர்ஸ்னால், நாங்கள் வந்து கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக ஒரு ஃப்ரெண்டாக நாங்கள் இருப்போம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. இதுதான் மேஜராக ஒரு மென்டாரோடைய ரோல். இங்கே வந்து 4 மென்டார்ஸ் இருக்கும். ஸோ பேசிக்காக ஒரு மென்டாருக்கும் ஒரு ஸ்பெஷலிஃபிகேஷன் இருக்கும். ஒருத்தர் அவங்க மெத்தடில் தான் எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ ஒருத்தர் வந்து ஸ்ட்ரிக்டாக தான் எடுத்துகிட்டு போவாங்க, ஒருத்தர் ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு மென்டாருக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய இது சேஞ்சஸ் ஆகும். ஆனால் அது எல்லாமே ஒரு ஸ்டூடெண்ட்க்கு எப்படி இருக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்கள் அலைனாக இருப்போம். இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த பேட்ச்க்கு நம்ம எப்படிலாம் இருக்கணும். ஏன்னா பசங்க வந்துட்டு 100,000 ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் பேட்ச் வைஸ்ன்னு இருக்குது. ஒரு கிளாஸ்க்கு ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. ஆனால் அந்த கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து காமனாக ஒரே மாதிரி தானே இருப்பாங்க. இந்த பேட்ச் இப்படி இருக்கும், இந்த பேட்ச் இப்படி இருக்கும் அப்படின்னு. ஒரு சில பசங்க ரொம்ப சமத்தாக இருக்குங்க. அந்த கிளாஸில் போனால் நம்ம ஒன்றுமே சொல்ல வேண்டாம், போகணுமா, இது பண்ணணும், அது பண்ணணும்டா, இதெல்லாம் முடிக்கணும்டா, இப்படிலாம் படிக்கலாம்டா அப்படிலாம் சொன்னால் சமத்தாக கேட்டுப்பாங்க, அது அப்படி ஃபாலோ பண்ணுவாங்க. சில பேருக்குலாம் இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு எஃபர்ட்ஸ் நாங்கள் போடணும். சில பேட்சஸ்க்கு மேபி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் நல்லா வைப்பாக இருக்கலாம். அந்த கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் வைப்பான கிளாஸஸாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எஃபோர்ட் போட்டு கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ நாட் ஒன்லி மென்டார் வந்துட்டு ஃப்ரெண்ட்லியாகவே தான் இருப்பாங்க, அவங்க எதுவுமே சொல்ல மாட்டாங்க அப்படின்னு கிடையாது. ஒரு ரியல் மென்டார்னா ஸ்ட்ரிக்டாக தான் இருப்பாங்க. எங்கே ஸ்ட்ரிக்டாக இருக்கணுமோ அங்கே ஸ்ட்ரிக்டாக இருந்துட்டு உங்களுக்கு எப்போ சப்போர்ட் வேணுமோ அப்போது ஹெல்ப் கொடுக்கறது தான் ரியல் மென்டார். எப்பயுமே ஃப்ரெண்ட்லியாக வந்துட்டு நீ பண்ணுற தப்புக்கெல்லாம் வந்து ஓகே சொல்கிறது மென்டாரிங் கிடையாது என்னை பொறுத்தவரைக்கும். அதை தாண்டி அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது அதெல்லாம் நாங்கள் சால்வ் பண்ணுவோம். அண்டு ஏதாச்சும் மோட்டிவேஷன், வேறு ஏதாச்சும் இஷ்யூஸ், பர்சனல் இஷ்யூஸ் வேறு எதுனாலும் நாங்கள் சால்வ் பண்ணுவோம். வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அவங்களுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம்னா எப்போ கால் பண்ணாலும் அவங்க எப்போ எங்களை அப்ரோச் பண்ணாலும் நாங்கள் அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணுவோம். ஹோம் ஒர்க்ஸ் ரிலேட்டடாக ஒரு பர்சனல் இஷ்யூஸ் ரிலேட்டடாக எதுனாலும் அட்டெண்டன்ஸ் பற்றியும் பேசுவோம். டெஸ்ட்டோட அட்டெண்டன்ஸ், டெஸ்ட் மார்க்ஸ் எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வரலாம் அதை பற்றியெல்லாம் நாங்கள் ஸ்டூடெண்ட் கிட்ட பேசுவோம். இது ஆக்சுவலாக வந்து ஸ்டூடெண்ட் மார்க்ஸு கேட்குறது இதெல்லாமே ஒரு எப்படின்னா ஒரு பார்ட் ஆஃப் ஒர்க் மாதிரி தான். வீட்டுக்கு போனதுக்கப்புறமும் வந்து அடுத்த நாள் அந்த பசங்களுக்கு வேறு என்னென்னலாம் புதுசாக எடுத்துகிட்டு போக முடியும். ஏன்னா அவங்க எல்லாம் இப்போது நம்மலாம் படிக்கும் போது மோஸ்ட்டாக நம்ம படிக்கும் போது ஒன்லி ஸ்டேட்னா போர்ட் அண்டு இப்போ ஜெய் ப்ரிப்பேர் பண்ணுறது இப்போ தான் வந்து ரொம்ப கொஞ்சம் இதுவாக போயிட்டுருக்கு. ஸோ அது எப்படி கோப் பண்ண வைக்கிறது ஒரு ஸ்டூடெண்ட். இப்போ என்கிட்ட வந்து ஏதாவது ஒரு ஸ்டூடெண்ட் இந்த மாதிரி இஷ்யூ இருக்குது. ஆக்சுவலாக மோஸ்ட்டாக இன்னும் சொல்ல போனோன்னா எங்ககிட்ட ஸ்டூடெண்ட் வந்துட்டு ஷேர் பண்ணுற விஷயம் எல்லாமே ரொம்ப கான்ஃபிடென்ஷியலாக இருக்கும். ஈவன் தோ எம்டிஸ் கிட்டேயோ யார்கிட்டையுமே நாங்கள் எங்கள் கொலீக்ஸ் கிட்ட கூட அதை ஷேர் பண்ணிக்க மாட்டோம். அவ்வளோ கான்ஃபிடென்ஷியலாக இருக்கும். அண்ட் தென் வி ட்ரை டு சால்வ் இட். நாங்கள் எவ்வளோ எங்களால் முடியுமோ அவங்களுக்கு சைக்காலஜிக்கலாகவும் அவங்களோட அகாடமிக் வைஸ்க்காகவும் எல்லாத்துக்குமே நாங்கள் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்போம். அட் த சேம் டைம் நாங்கள் அதுக்கு சொல்யூஷனும் கொடுத்துருக்கோம். தென் வந்து அவங்க மார்க்ஸ் வச்சு பேசுவேன், இந்த மாதிரி வந்து இவ்வளோ நல்லா எடுத்திருக்கீங்க, ஸோ அவங்களுக்கு வந்து அந்த பொட்டென்ஷியல் இருக்குது, ஸோ நிறைய ஸ்கோர் பண்ணலாம், அந்த டிப்ஸ்லாம் கொடுப்பேன். தென் என்னெல்லாம் பண்ணால் அவங்க மார்க்ஸ்லாம் இம்ப்ரூவ் ஆகும், ஸோ அந்த டெக்னிக்ஸ்லாம் நான் அவங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன்.
ஸோ அது பண்ணுவாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு மார்க்ஸ்லாம் இம்ப்ரூவ் ஆகும். பேரண்ட்ஸ்க்கும் நிறைய பேரண்ட்ஸ் கூட கனெக்டில் இருக்காங்க, அவங்க நல்லா தெரியும், நல்லா ஃபெமிலியர் ஆகிட்டாங்க. ஸோ அடிக்கடி கால் பண்ணி பேசுவாங்க, நல்லா பேசுவாங்க. ரொம்ப நல்லா பேசுவாங்க. ஃபோன் பண்ணனா எப்படிமா இருக்கீங்க, எப்படி இருக்கீங்க, குட் மார்னிங், சாப்பிட்டீங்களா கேட்பாங்க. இப்போ தீபாவளிலாம் முடிஞ்சுது, அதுக்கெல்லாம் ஹாப்பி தீபாவளிங்க, இது ட்ரெஸ்லாம் எடுத்துட்டீங்களா, எப்போ ஊருக்கு, உங்களுக்குலாம் லீவ் இல்லையா, அந்த மாதிரிலாம். ஊருக்கு போனீங்களா, ஊருக்கு போய் வந்துட்டீங்களா, அதெல்லாம் கேட்குறாங்க. தீபாவளி முடிஞ்சிச்சுன்னா எங்களுக்குன்னு ஸ்நாக்ஸு ஸ்வீட்ஸு அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து தருவாங்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம். எங்ககிட்ட தான் ரொம்ப பாண்டிங்கே இருக்கும். மோஸ்ட்டாக மென்டாஸ் கிட்ட தான் அவங்களுக்கு ரொம்ப பாண்டிங்கே மென்டாஸ் கிட்ட தான் இருக்கும். அதாவது ஒரு 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 மென்டாருக்கும் ஒரு ஒரு பேட்ச் அசைன் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு அலோகேட் ஆன சாம்ஸ் கிட்ட தான் அவங்க போவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் தான் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு இங்கே தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க மாதிரி இருக்கும். பசங்களாம் இருக்காங்க, நல்லா சிரித்து பேசிட்டு ஒரு மாதிரி இங்கே வந்து போது எனக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் அது சால்வ் ஆகிடும். எனக்கு அது தெரியவே தெரியாது. ரொம்ப சிரித்து பேசிட்டு ஜாலியாக இருக்கும். அந்த மாதிரி இடம் தான் வைப்பாகவே தான் நல்லாயிருக்கும். நல்லா ஜாலியாக இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸோட மிங்கிள் ஆகிட்டு. ஸோ அது டைம் போகிறதே தெரியாது. எப்பவும் வந்துட்டே பேசிகிட்டே இருப்பாங்க. பிரேக் டைம் ஆனால் வந்துடுவாங்க எங்ககிட்ட பேசுகிறதுக்கு. எல்லாமே ஷேர் பண்ணுவாங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே. அவனோட பர்சனல் டீட்டெயில்ஸ் நல்லா க்ளோஸாக ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருப்பாங்க. ஃபேவரட் பேட்ச் 11B வீக் டே. அது அவங்க எல்லாமே குழந்தைங்க. ரொம்ப ரொம்ப பிடிச்ச பேட்ச்னா எனக்கு ஃபஸ்ட்டு பேட்ச் அவங்க தான். இந்த சென்டருக்கு வந்து எனக்கு ஃபஸ்ட்டு பேட்ச் அசைன் ஆனது அவங்க தான். ஸோ எப்படி எவ்வளோ அவங்க இன்வால்வ்டாக இருப்பாங்கன்னா, நான் வந்து வேறு ஏதோ ஃப்ளோரில் கூட இருப்பேன், எங்கேயாச்சும் இருப்போம். அவங்க இந்த பிரேக்கு என்ன இருந்தாலும் எங்கேனாச்சும் தேடி வந்து என்கிட்ட மை சுற்றி நின்று அது தவிர்த்து எப்படி என் கூட இவங்க இருப்பாங்க, இன்னொருத்தவங்க இருப்பாங்க. அவங்க ஸ்டூடெண்ட்லாம் ஒரு எட்டு கூட வந்து பார்க்க மாட்டாங்க, ஜாலியாக பேசுறது ஒன்றுமே இருக்காது. ஆனால் என் பேட்ச் பசங்க எங்கே இருந்தாலும் வந்துடுவாங்க அழகாக. அது எனக்கு ரொம்ப பிடிச்ச பேட்ச் எனக்கு 11B. அது அவங்க தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்களும் 11A அதே வீக் டே 11AJ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். மோஸ்ட்டாக என் பேட்ச் எல்லாருமே பிடிக்கும். இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷல் அப்படின்னா எனக்கு இவங்க தான். ஃபேவரெட்லாம் கிடையாது, எல்லாருமே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் தான்.